வணக்க மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான். இது தாங்க மண்ணீரல், அதாவது சுவரொட்டின்னு சொல்லுவாங்க. இது வாரத்தில் நம்ம 2 நாள் இல்லை 1 நாள் சாப்பிட்டாலே போதுங்க. ரத்த சோகைலாம் எங்கே போகுதுன்னே தெரியாது. சின்ன பசங்க கூட சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இது எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சனுக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி எனக்கு நான் குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக லவங்கம், ஒரு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு இது சேர்த்துட்டு நல்லா அது பொரியட்டோங்க. நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. அது நல்லா அது வதங்கி கலர் மாறட்டும். இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு. நீங்கள் உப்பு இப்போ கம்மியாக சேர்த்துட்டு நம்ம லாஸ்ட்டாக நம்ம மூடி வைக்கும் போது கூட பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா தாங்க ஒன்றும் பண்ண முடியாது, கஷ்டமாயிடும். இதுக்கு நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கோங்க. நல்லா அதை வதங்கட்டும். இந்த மண்ணீரல் நீங்கள் காலையிலேயே வாங்கிக்கோங்க, அப்போ தாங்க நல்லாயிருக்கும். இது எப்படி க்ளீன் பண்ணணும்னா, மேலே ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி இருக்குங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நல்லாயிருக்கும், சீக்கிரமாக வேகும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு 2 தக்காளி சேர்க்குறேங்க. சின்ன தக்காளி தான் இது, 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெருசாக சேர்த்திங்கன்னா ஒரு தக்காளி போதுங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா அது மசிஞ்சு வரட்டும். வெங்காயம் தக்காளி எல்லாம் மசிஞ்சு வரட்டும். வாசனைக்கு கொஞ்சமாக கறி லீவ்ஸும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கொத்தமல்லி புதினா எதுனாலும் சேர்த்துக்கலாங்க, எல்லாமே நல்லா தான் இருக்கும். இது நல்லா அது வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி தாங்க இருக்கும் மண்ணீரல், அதாவது சுவரொட்டி. நம்ம தான் இது மாதிரி கட் பண்ணணும். மேலே தோல் மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி நமக்கு தேவையான ஸ்லைஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை சேர்த்துக்கிறேன் பாருங்கள். இது கட் பண்ணும்போது கத்தி கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தாங்க கட் பண்ண முடியும், இல்லைனா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா கலந்துட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மேலேயே நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்மெல் அதிகமாக இருக்கும், அதனால் மிளகுத்தூள் சேர்க்கும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சு எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான மண்ணீரல் கிரேவி ரெடி ஆகிடுங்க. உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சனை சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணாதான் என்னோடய வீடியோஸ் உங்கள் வீடு தேடி வரும். நீங்கள் போகிற லைக் இந்த வீடியோவை நெக்ஸ்ட் லெவலுக்கு யூடியூப் எடுத்துகிட்டு போகும். அதனால் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.